அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் தோழி. இதுவரை தமிழ் தோழி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள் போகலாம். பாண்டியர், சேரர், சிங்களவர்களுடைய நாடுகளை வென்று மும்முடி சோழன் என்ற பெயரை பெற்ற ராசராசனுடைய கவனம் வடக்கு திசை பக்கம் திரும்பியது. தமிழகத்தின் வடக்கு பகுதியான மைசூர் பகுதி கங்கர்களுக்கு உட்பட்டிருந்தது. ராசராசன் கங்கர்களுக்கு உட்பட்டிருந்த கங்கைப்பாடி, நுளம்பப்பாடி, தடிகைப்பாடி பகுதிகளை கைப்பற்றி சோழ நாட்டுடன் இணைத்து கொண்டான். அதன் பிறகு கல்யாணி சாளுக்கியர்களுடன் போர். மைசூரில் புகுந்து கங்கர்கள் மீது வெற்றி கண்ட ராசராசன் கல்யாணியை தலைநகரமாக கொண்ட மேற்கு சாளுக்கியர்களுடன் போராடினான். துங்கபத்திரை ஆற்றுப்பகுதியில் சாளுக்கியர் மீது வெற்றி கண்டான். சாளுக்கிய தளபதி கேசவனை சிறைப்பிடித்தான். இளவரசன் ராசேந்திரன் தலைமையிலான பெரிய சோழர் படை சாளுக்கியர் நாட்டில் பெருஞ்சேதங்களை விளைவித்தது என்ற செய்தி 1007ஆம் ஆண்டிலான சாளுக்கிய நாட்டு கல்வெட்டு காட்டுகின்றது. துங்கபத்திரை ஆற்று வரை உள்ள பகுதிகளை சோழர்கள் கைப்பற்றினார். சோழ நாடு துங்கபத்திரை ஆறு வரை விரிவடைந்தது. அதனால் இது சோழ நாட்டின் வடக்கு எல்லையாக்கப்பட்டது. அதன் பிறகு கிழக்கு சாளுக்கியர்கள். சாளுக்கியர்களின் ஒரு பிரிவினர் வேங்கியை தலைநகராக கொண்டு கிழக்கு பகுதியை ஆண்டனர். அவர்கள் கிழக்கு சாளுக்கியர்கள். 10ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வீமன் வேங்கியை கைப்பற்றி கொண்டான். எனவே கிழக்கு சாளுக்கிய நாட்டு இளவரசர்கள் சோழரிடத்தில் தஞ்சம் புகுந்தனர். ராசராசன் கீழே சாளுக்கிய நாட்டின் மீது படையெடுத்து சென்றான். அதன் பிறகு வெற்றியும் கண்டான் என்ற செய்தியை ஏசாலம் செப்பேடுகள் தெரிவிக்கின்றன. அரபிக்கடல் தீவுகள் மீது போர். ராசராசனின் வாழ்நாளில் இறுதி கட்டத்தில் முன்னீர் பழந்தீவு 12,000 என்று அறியப்பட்ட லட்சத்தீவுகளின் மீது படையெடுத்தான். பெரிய கடற்படை செலுத்தப்பட்டது. வெற்றியும் கிட்டியது. அவன் கடாரத்தின் மீதும் படையெடுத்துள்ளான் என்பதை ஏசாலம் செப்பேடு விளக்குகின்றது. அவனுடைய நிர்வாகப் பணி. பெரிய படைகளின் துணை கொண்டு பரந்த நாட்டினை பெற்றவன் ராசராசன். வெற்றியால் கைப்பற்றிய பகுதிகளில் உடனுக்குடன் நிர்வாக ஒழுங்கை ஏற்படுத்தி கொண்டவன். பேரரசின் பகுதிகளாக இணைக்கப்பட்டன. ராசராசன் பேரரசை மண்டலங்களாகவும், மண்டலங்களை வளநாடுகளாகவும், வளநாடுகளை நாடுகளாகவும் பிரித்து ஆட்சி செலுத்தினான். அவனுடைய சமயப் பணிகள். வாழ்நாள் முழுவதும் இடைவிடாத போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தாலும் சமய திருப்பணிகளிலும் சற்றும் தலைக்காத, ஒரு சலிப்பு ஏற்படாத வண்ணம் சமயப் பணியில் ஈடுபட்டிருந்தான். ஆலயங்களை எழுப்பினான், குளங்கள் தோண்டினான். அவன் காலத்தில் அறப்பணியில் வேதியர்களுக்கு கொடைகளும் தானங்களும் பெருகின. தஞ்சை ராசராசேஸ்வரம் பெரிய கோவில் அவனுடைய கோவில் பணிக்கு ஒரு ஒப்பற்ற ஒரு எடுத்துக்காட்டாக நாம் இன்று வரை போற்றி பாராட்டி கொண்டிருக்கின்றோம். ஆலயங்களை எழுப்பிய ராசராசன் ஆலயங்களில் சிறப்பாக திருவிழாக்கள் நடத்துவதிலும் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கின்றான். சைவ திருமுறைகள் ஓயாது ஓதுவதற்கு ஓதுவார்களையும் உடுக்கை மத்தளக்காரர்களையும் நியமித்து அதற்கென அறக்கட்டளையும் ஏற்படுத்தியுள்ளான். ஆலயங்களில் வேதங்களை ஓதுவதிலும் ஈடுபட்டிருந்த வேதியருக்கு நிலமும் பணமும் கொடுத்து ஊக்கப்படுத்தினான் என்பதை சாசனங்கள் காட்டுகின்றன. மாபெரும் வெற்றி வீரன், சிறந்த நிர்வாகி, அக்கறையுடைய அறப்பணியாளன் என்று பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய ராசராசன் சிறந்த அரசர்கள் வரிசையில் வைக்கப்பட்டான். இது வரலாற்றின் ஒரு பக்கமாக இருந்தாலும் மறுபக்கத்தில் சாதாரண மக்கள் வரிப்பழுவால், கட்டாய தண்டனைகளால் அவதிப்பட்டனர் என்ற செய்தியும் உள்ளது. அதன் பிறகு அவனுடைய மகன் ராசேந்திர சோழன் என்ற மன்னனுடைய ஆட்சியை பற்றி பார்க்கலாம். நன்றி.